ரேஷன் அரிசி பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். ஆனால் இந்த புல்லட் அரிசி, சீரக சம்பா அந்தமாரிலாம் இல்லை. அரிசி எந்த அரிசியில் பண்ண போகிறோன்னா, நம்ம ரேஷனில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இந்த அரிசி தாங்க, ரேஷன் கடை அரிசியில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். அரிசி முதல்ல வந்து புடைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தெளிவாக தெரியும், இது ரேஷன் அரிசி தான். அரிசியை வந்து புடைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிடலாம். ரேஷன் அரிசின்றதுனால நிறைய நேரம் ஒரு 1 hour ஊற வச்சா கூட ஓகே தான். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம். மக்களே, பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாமா? ஸோ ஆல்ரெடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன், தயிர், பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி, புதினா, தக்காளி, அரிசி ஊற வச்சது. ஸோ மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த அடுப்பை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ரேஷன் அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி சப்பேரில் பார்த்துக்கிறோம் போங்க. என்ன இது? வெடிக்கிறது. என்ன வெடிக்கிறது? பட்டாசா? எப்படி வெடிக்கிறது? இது எப்படி வெடிச்சு காமி. போட இன்னொன்று போட இன்னொன்று போட. வெடிக்கவே இல்லை. வெடிச்சிருச்சா? வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரியாணி. மக்களே, அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்தது பாத்திரத்தை வச்சிட வேண்டியதுதான். அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய், அரிஞ்சு வச்ச வெங்காயம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். பிரியாணி இலை, பட்டை,
நட்சத்திர சோம்பு, நட்சத்திரம், கிராம்பு, நட்சத்திர சோம்பா, பச்சை மிளகாய், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, அரிஞ்சு வச்ச தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக கொத்தமல்லி, புதினா, கடையில் வாங்கிட்டு வந்த சிக்கன், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கலர் வர்றதுக்காக சில்லி பவுடர், அதாவது பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், ₹10 பாக்கெட் தயிர், தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க, தேவையான அளவுக்கு தண்ணி, மக்களே ரேஷன் அரிசி பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக ரேஷன் அரிசி போட்டால் பிரியாணி வந்து தயாராகிடும். அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது சொல்லு, இவர் தான் எனக்கு வந்து ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லு. அப்புறம் பாட்டி, அப்புறம் எங்கள் அண்ணி, இவங்க 3 பேர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பக்காவாக இப்போது தண்ணி ஊற்றி குதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியாக போட்டுடலாம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடலாம், தண்ணி சுண்டுற வரைக்கும்.
அடி பிடிக்காமல் கிளறி விட்டு மேலே தம் போட்டால் ரேஷன் அரிசி பிரியாணி ரெடி. மக்களே, பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே இலை அறுத்தரலாம். வாழை இலை. வா அரு வா, சீக்கிரம் வா. ம் அரு அங்கே கொனையில் நல்லா இரு. வெரி குட். இலை ரெடி. இலையோடு வச்சு பூந்து விளாட போகிறோம். மக்களே, தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து இறக்கிடலாம். எப்படி இது? சூப்பர். பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா வெந்திருக்கா? நல்லா வெந்துருச்சு. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அருமையாக இருக்குது. இப்போ தான் வந்து சீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க பிரியாணி. அந்த காலத்துலலாம் எப்படி ரேஷன் அரிசியில் தான் சாப்பிட்டீங்க? தான் செஞ்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். இப்பயும் அதே மாதிரி ரேஷன் அரிசியில் செஞ்சு சூப்பராக இருக்குது. நீங்கள் ரேஷன் அரிசியில் வந்து பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? அப்பெல்லாம் செய்யலை. எந்த அரிசியில் அப்பெல்லாம் செய்வீங்க? அப்பெல்லாம் வீட்டு அரிசி தான், பச்சை அரிசி. சரி மக்களே, நாமளும் வந்து டேஸ்ட் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்றேன் ரேஷன் அரிசியில் பிரியாணி. அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லை, நல்லாவே இருக்குது நிஜமாவே. அதாவது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்து தம் போட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து சுருங்கவே இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு 1/2 ஹவருக்கு மேலே வந்து தம் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளால் வந்து பசி அடக்க முடியல, அதனால் வந்து எடுத்துட்டோம். கொஞ்சம் கொல கொலன்னு இருக்குது, பார்த்தாவே தெரியும். நிஜமாவே அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லைங்க, நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து ரேஷன் அரிசியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.